வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட் வந்துட்டுருக்கு. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சால் கனெக்டாக யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து புதுசாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்களா, இந்த எடுத்தோன்னா அப்டேட்டட் வீடியோஸ் பார்த்துறாதீங்க. கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் வந்து உங்களுக்கு கீழே வந்து பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். புதியவர்களுக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் கூடிய ஒரு 14 வீடியோவை ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டட்ஸ் வீடியோவும் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு பயிற்சி பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு நம்மளுக்கு இந்த கோர் கான்செப்டை உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி அப்டேட்டட்ஸ் வீடியோவை பாருங்கள். ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்து தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதுலேயே வந்து நம்மளுடைய கான்செப்ட் சொல்லியிருப்போம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே அடுத்தடுத்து நீங்கள் ஒவ்வொன்றும் உள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு போதுமானது. இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனில் ஓப்பன் ஆகி அங்கிருந்து கீழே கொண்டு வந்திருக்கான். கவனிச்சு பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் லைனில் ஓப்பன் ஆகி அப்படியே வந்து கீழே வந்துட்டான். புரிஞ்சுங்களா? இது நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணால் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கு. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 870 900லேருந்து 410 கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் கீழே வந்திருக்கா. 450 500 பாயிண்ட் கீழே வந்திருக்க ஒரு பெரிய பிக் மூவ். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் மேலே போய் வந்து முடிஞ்சான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மூவ் இங்கேயும் கொடுத்துருக்கா. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் அண்ட் ஈரான் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் மெயின் காரணம். அந்த வார் சம்மந்தப்பட்ட ரியாக்ஷன் தான் இங்கே காரணமாக இருக்குது. மார்க்கெட்டை கீழே அடிச்சு விட்டான். புரிஞ்சுங்களா? இப்போ இது 5 மினிட்ஸில் நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு 2 3 நாளாக வந்து ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். மேலே 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 ட்ரை பண்ணான். ஆனால் இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா முடியல. கீழே அப்படியே வந்து அடித்து கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன அப்படின்னு டவுன் சைட். இது 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ஒரு 4 5 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒன்லி அப்சைடு மூமெண்ட் மட்டும் தான் போயிருக்கான். மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு டைம் சப்போர்ட் எடுத்து எடுத்து போயிருக்கான்னு. முந்தா நாள் இங்கே சப்போர்ட்டு, நேற்று இங்கே சப்போர்ட்டு எடுத்து மேலே போயிருக்கான். இன்னைக்கு அதை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 4 5 நாளுக்கு இது கொண்டு வந்து ஒரே இதை முடிச்சுட்டான். மார்க்கெட் இப்படி தான் நடக்குங்க. மார்க்கெட் ஒரே இடத்துல ஆடிட்டு இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு மேலேயோ கீழேயோ மூவ் ஆகிட்டு இருந்தால் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருந்தா நம்ம பார்க்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, எந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே ஒரு செட்டப் செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு நம்ம ஒரு லெவலாக வச்சுருந்தோம். இந்த லெவல் வந்து நேற்று இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குது. அதனால வந்து ஒரு நல்ல அப் மூவ்மெண்ட் தான் நின்றுருக்குன்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், இந்த இந்த ஹையை கட் பண்ணிட்டு மேலே போனோன்னே இப்போ நம்மளுக்கு இதுதான் லோவாக இருக்குது. இப்போ இதுதான் லோவாக நம்ம வச்சுருப்போம். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்கு, நேற்று என்ன பண்ணியிருக்கு, இங்கே இது வரைக்கும் வந்து நின்றுட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கா. மேலே போனால் பெருசாக பாடியெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியல, நின்றுருக்கா. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறா, இது வீக்காக இருந்திருக்குது, க்ளோசிங் இங்கே வச்சுருக்கா. புரிஞ்சுங்களா? அப்போது இப்போ கணக்கு போட்டு பாருங்கள், லோன்னு பார்த்தா இதுதான் லோ. அந்த லோவை பார்த்து 15 நிமிஷத்தில் பிரேக் ஆனவன் தான் செல் ட்ரெண்டுக்கு வந்தாச்சு. அங்கேயே அங்கிருந்து கண்டினியூவாக மிகப்பெரிய ஃபால். மேலே எங்கேயுமே மூவ் பண்ண முடியல அவனால். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்படியே வந்து மேலே வந்தாலும் அப்படியே கீழே 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 அமுத்தியிருக்கான். ஒவ்வொரு இடத்துல கீழே கீழே தான் போயிருக்கு. அப்போது இதுக்கு வந்து ஒன்லி செல் ட்ரெண்டுக்கு போயிருந்தோம்னா அவ்வளோதான். கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்கலாம். ஆப்ஷனில் ஒரு மிகப்பெரிய அவுட்புட் கொடுத்துருக்கும். 3 4 டைம்ஸ் மல்டிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. அந்தளவுக்கு சான்ஸ் கொடுத்தான். எங்கேயுமே ரிவேர்ஸுக்கு உண்டான சான்ஸ் அங்கே கொடுக்கல. அப்படியே கொண்டு போயிட்டா கீழேயே. எங்கே வரைக்கும் போயிருக்கான் பாருங்க, இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கான். புரிஞ்சுங்களா? எங்கேயாச்சும் ரிவேர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கானா? இல்லை. அதாவது நம்ம ஹையை கட் பண்ணிட்டு போக போக நம்ம ஒரு ரேஞ்ச் பார்ப்போம். ஹையை கட் பண்ணிட்டு போக போக நம்ம அடுத்தடுத்த ரேஞ்சு நம்ம ட்ராக் பண்ணிட்டு போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையிலேருந்து வந்து லோ உடைச்ச பின்னாடி மார்க்கெட் கீழே மட்டுமே தான் மூவ் ஆயிருக்கான். மேலே ட்ரையே பண்ணல கொஞ்சம் கூட.
பாரு இங்கிருந்து ஒரே சாத்து, இங்கே கொஞ்சம் மேலே வந்திருக்கான், அகைன் சாத்து, அகைன் மேலே வந்தவன் இந்த கை உடைச்சிருந்தா பை ட்ரெண்டுக்கு திரும்பியிருப்பான். பட் இந்த கை உடைக்கல, உடைக்காதவன் அடுத்து புது லோ, மறுபடியும் மேலே வர்றான், இந்த கைக்கு வர முடியல, அகைன் ஒரு நல்ல மூவ். இதை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே நம்மளுக்கு சான்ஸ் வந்து இந்த இடம் தான் சான்ஸு. இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷனுக்கு போயிருக்க வேண்டிய இடம் அது. அங்கே போயிருந்தா இந்த இது வரைக்கும் எவ்வளோ கிடச்சிருக்கு, இந்த பாயிண்ட் எவ்வளோ, என்ன பாயிண்ட்டு, 25,820. 25,800 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் அவுட்புட் கொடுத்துருக்கும். ஒரு நிமிஷம் ஆப்ஷனையும் ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்ப்போம். 25,000 ஆப்ஷன், ஆப்ஷன் எங்கே இருக்கு, எங்கே இருக்கு ஆப்ஷன், ரைட். நம்ம அங்கே 25,000, சாரி இது எதுவுமே ஆப்ஷன் நெஃப்டி 25,800 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 புட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தா என்னாச்சு, ஆப்ஷன் எதுவுமே விடல. சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்க. ஆப்ஷன் வந்து இங்கே எதுவுமே டிஸ்பிளே காட்ட மாட்டேங்குது கீழே. நான் போட்டிருக்கேன் பாருங்கள், எதுலேயுமே காட்டல, வேற இதை காட்டிகிட்டு இருக்குது. அப்போ இதில் பார்க்க முடியாது. அப்போது அது எடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு மிகப்பெரிய அவுட்புட் ஒன்றுங்க கையில் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. புரிஞ்சுங்களா? ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கு. அவ்வளோ பெரிய மூமெண்ட்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருந்தாவே போதும். இது கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தா மிகப்பெரிய அமௌண்ட் ஒன்று அவுட்புட் எடுத்துருக்க முடியுங்க ஆப்ஷனில். அப்போ நம்ம அந்த பிரேக் அவுட் எங்கே வந்து அந்த ட்ரெண்டு மாறுது அப்படிங்கிறத இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இங்கே எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இந்த இந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு ட்ரெண்டாக இருந்தது, சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்கு பின்னாடி இது சப்போர்ட்டாக மாறுச்சு. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிட்டா. அப்போ மேலே போகிறவ இதை ஐயோ உடைக்கணும், உடைக்க முடியல, இங்கேயே திரும்பினா இங்கேயே நம்ம என்ட்ரி தான். அப்போ இதை தான் நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டியது. இப்போ இது இங்கெல்லாம் நடக்கலையா, இங்கெல்லாம் கீழே வந்திருக்கா கீழே வந்திருக்கான்னு உங்களுக்கு தோணும். ஆனால் எங்கேயுமே அந்த லோ உடைக்கலையே அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும். நான் உதாரணத்துக்கு காட்டுற பார்த்துக்குங்க. இது சிம்பிளாக எடுத்துக்க வேண்டாம். இங்கே பாருங்க, இது லோவாக இருக்குது, இங்கே போய் க்ளோஸ் ஆகிருக்கு முன்னத்த நாள். அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கு, இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இந்த க்ளோஸை பாடி க்ளோஸ் மேலே வச்சுருக்கா. புரிஞ்சுங்களா? அப்போ பாடி க்ளோஸ் மேலே வச்சுட்டா அப்படிங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதனோட இது கீழே இருக்கிற லோ வேணுமோ அந்த லோவை தான் நம்ம சப்போர்ட்டாக வைப்போம். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே சப்போர்ட்டாக இருக்குது, அப்படியே விட்டுல பிரச்சனை இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் எங்கேயுமே வைக்கல. கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதை இங்கே இதுக்கு மேலே பாடி க்ளோஸ்னால் பாடி கிட்டத்தட்ட ஈக்குவலாக வச்சுருக்கா. இது விக்குக்கு ஈக்குவல் பாடி. அதுக்கு பின்னாடி இது ஐ வச்சுருக்கா. எங்கேயுமே பாடி க்ளோஸில், இங்கே தான் வந்து பாடி க்ளோஸ் நடந்திருக்கு. அப்போது இப்போ நம்மளுக்கு எந்த இடம் எடுத்துக்கொண்டு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த கைக்கும் இந்த கைக்கும் இந்த கைக்கு பிரேக் ஆன இடம் தான் நம்மளுக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ இதை தான் நம்ம சப்போர்ட்டாக வச்சுருந்தோம். எகைன் என்ன பண்ணிட்டான், இங்கே வந்து விக்கி வச்சுருக்கா, இங்கே வச்சுருக்கா, இங்கே பாடி க்ளோஸ் மேலே வச்சுருக்கா. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடம் டு இந்த இடம் இதுதான் லோவாக வச்சுருப்போம். லோ பிரேக் பண்ணோன்னே ட்ரெண்டு மாறியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துட்டான். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது இப்படி தான் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். பார்த்துட்டோம்னா இது அவ்வளோதான், இதை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் ரிவர்ஸ் ஆகான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ரைட்டுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.